கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சிற்கினிய அன்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வாரம் யாரெல்லாம் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுறீங்களோ உங்களுக்கு எனது உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். நமது வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியில இந்த வாரம் நம்ம பார்க்க போவது ஜனவரி மாதம் 26ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்திற்கான பலன்களை பார்க்க போகிறோம். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நேயர்கள் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல் வாழ்த்துக்கள். தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, கண்ணீரால் வளர்த்தோம் கருக திருவுளமோ என்று மகாகவி பாரதி பாடிய வரிகள் ஞாபகம் வருகின்றன. நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கி மகிழ்கிறேன். எனதருமை மேஷ ராசி அன்பர்களே, இந்த 26ஆம் தேதி நம்ம கணக்கெடுத்துக்கும் போது பிப்ரவரி 1 வரைக்கும் போறோமே, முக்கியமான பல நிகழ்வுகள் இருக்கு. 26ஆம் தேதி தான் பீஷ்மாஷ்டமி வருது, பீஷ்மர் முக்தியடைந்த தினம். 27ஆம் தேதி கிருத்திகை விரதம். கிருத்திகை விரதம் இருந்தால் நல்ல குழந்தை பாக்கியம் உண்டாகுங்கிறது ஒரு அமைப்பு. முருகப்பெருமானை வழிபட்டு கிருத்திகை விரதம் இருக்க வேண்டிய நாள். 29ஆம் தேதி சர்வ ஏகாதசி. இந்த ஏகாதசி விரதம் போன்ற விரதங்கள் இருப்பதனால கேன்சர் செல்கள் கூட செத்து போகும் என்று பெரியவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள். ஆகவே இந்த விரதம் இருப்பது மிக நல்லது. அதற்காக தான் முன்னோர்கள் பரிந்துரைத்திருக்கிறார்கள் நமக்கு தெரிகிறது. 30ஆம் தேதி பிரதோஷம். 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிரதோஷம் வருது. அன்னைக்கு வில்வ இலைகளால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்தால் வாழ்க்கையில பெரிய வெற்றிகளை பெறலாம். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி தைப்பூசம் வருது. அதி அற்புதமான நாள். முருகனை வழிபட நம்ம வாழ்க்கையுடைய கவலைகள் எல்லாம் போகும். மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா, ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். பல மேஷராசிக்காரர்களுடைய அதிகாரம் இப்பொழுது கொடிகட்டி பறக்கும். பலருக்கு நல்ல வேலை வாய்ப்பு, அரசு வேலை வாய்ப்பு, அதிகார வேலை வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்தில் ரொம்ப நாளா இருந்த மனக்கசப்புகள் விலகும். 5ஆம் இடத்துக்குரிய சூரியனும் 10ல உட்கார்றார். பரம்பரை சொத்துக்கள் பலருக்கு கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் விலகும். புதன் பகவானுடைய 10ஆம் இடத்து அமர்வு நல்ல பிசினஸ் ஆரம்பிக்க வைக்கும். நீங்க பிசினஸ் நடத்தக்கூடிய இடத்துல விஷ்ணு சகஸ்ரநாமத்தை போட்டு விடாது. 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். திருக்கணிதப்படி சனி பகவான் இருக்கார். வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது கால்களை அலம்பி விட்டு சுத்தமாக வரணும். அது மிக நன்மையை தரும். எனதருமை ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்துடைய கிரகநிலைகளை பார்க்கும்போது சந்திர பகவான் அஸ்வினி நட்சத்திரத்துல தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார். உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல ஆரம்பிக்கிறார். உங்க ராசிக்கு 3ஆம் இடமான கடகத்துல தைப்பூசமாக அமைந்து அந்த வாரம் முடிகிறது. இந்த வாரத்துல சிலருக்கு வெளியூர் பயணங்கள் அமையும். வெளியூர்ல போய் சுப நிகழ்ச்சிகளில் பங்கெடுப்பது என்பதெல்லாம் சிலருக்கு இருக்கும். பழைய சொத்துக்களை விற்கிறது, பூர்வீக சொத்துக்களை விற்பது, அது சம்பந்தமான பேச்சுக்கள் நடக்கும். தாயோடு உறவாடி மகிழ்வீர்கள். அம்மாட்ட அன்பா பேசுவீங்க. சில நேரம் தாய்க்கு அறிவுரையும் சொல்வீர்கள். அப்படி இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபத்தில் சனி பகவான் இருக்கிறத நான் பார்க்கிறேன். திருநள்ளாறு கணக்குப்படி மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனி பகவான் மீனத்துக்கு பயிற்சி அடைகிறார். வாக்கியத்தின்படி இந்த சனி பகவான் பயிற்சி திருநள்ளாறுல நடக்க போகுது. அங்கே நடைபெறக்கூடிய கருத்தரங்கத்திலே
இந்த சனி பகவானை பற்றி பேசும்படி திருக்கோயில் நிர்வாகம் என்னை பணித்திருக்கிறது. தர்மபுரம் ஆதீனம் நடத்தக்கூடிய அற்புதமான ஒரு விழா, சனி பெயர்ச்சி விழா. அந்த விழாவிலே அடியேனும் பங்கெடுத்துக் கொள்ளப் போகிறேன். திருநள்ளாறு செல்ல போகிறேன். மார்ச் மாதம் 1, 2, 3 தேதிகளிலே அங்கு நான் இருப்பேன். இருந்து அந்த சனிப்பெயர்ச்சி விழாவிலே சனி பகவானை பற்றி எடுத்து நான் சொல்ல போகிறேன். எதற்காக சனி பகவானை பற்றி அஞ்ச வேண்டும், சனி பகவான் பல நன்மைகளை தரப்போகிறார் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். எனதருமை ரிஷபராசி என்பவர்களை பொருளாதார வளம் பெருகும் ஒரு நல்ல வாரம் இது. கல்வியிலே மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய சில தடைகள் விலகும். சில பேர் காலேஜ் எஜுகேஷன் போறவங்க படிப்புல சில சிரமங்களை சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் இப்ப நிவர்த்தியாகும். பெண்களுக்கு ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். வெளியே சொல்ல முடியாத ஒரு கஷ்டம் நிவர்த்தியாக போகுது. மிதுன ராசி என்பர்களே, லாபத்தில் சந்திர பகவானுடைய பயணம் ஆரம்பிக்கிறது இல்லையா, நமக்கு ரொம்ப நல்லது. பொருளாதார லாபம் இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய கஷ்டங்களை பட்டாச்சு மிதுன ராசிக்காரா. பொருளாதார ரீதியா பல கஷ்டம். இப்ப மனசு முழுக்க ஒரு நல்ல வேலையை பற்றின சிந்தனை இருக்கு, ஃபேமிலியை பற்றிய சிந்தனை இருக்கு, மகன் மகள் இவர்களுடைய எஜுகேஷன், இவருடைய திருமணம், இவருடைய எதிர்காலம் பற்றிய சிந்தனை தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ ஓடிட்டு இருக்கும். அதுக்கு எப்படி சம்பாதிப்பது, எப்படி சேமிப்பது, என்ன செய்வது அப்படின்னு யோசிக்கக்கூடிய உங்களுக்கு சந்திர பகவான் லாபத்தில் அமர்ந்து இந்த வாரம் துவங்குவது மிக நன்மையை தரும். நல்ல பொருளாதார மேன்மையை கொண்டு வந்து கொடுக்கும். 5ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் 8ல் உட்கார்ந்திருக்கார். செயற்கை முறை கருத்தரித்தலில் சிலர் குழந்தை பிறக்கும். நீங்களும் சரி, உங்கள் குடும்பத்தினரும் சரி, வண்டி வாகனங்களில் செல்கிற போது கொஞ்சம் கவனமாக சென்று வரணும். முருகப்பெருமான் வழிபாடு பெரிய வெற்றிகளை மிதுன ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். செய்தொழில் வெற்றி, குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்கிறவர்கள் குழந்தை பாக்கியம் போன்ற நல்ல செய்திகள் எல்லாம் இந்த வாரம் வந்து சேரும். வியாபாரம் தொடர்பான ஒரு முக்கிய ரகசியத்தை மனசுல வச்சிருக்கீங்க, தயவு செய்து அதை யாரிடமும் ஷேர் பண்ண வேண்டாம். உங்கள் வியாபாரத்தில் எப்படி ஜெயிச்சீங்க அப்படிங்கிறத பற்றியோ, வியாபார ஏற்ற இறக்கங்கள் பற்றியோ, உங்கள் பிரச்சனைகளை பற்றியோ யாரிடமும் ஷேர் பண்ண வேண்டாம். அது நன்மையை தரும். கடகராசி என்பர்கள், கடகராசிக்காரர்களுக்கு உங்க ராசியில தான் சந்திர பகவான் பூச நட்சத்திரத்திலே அமர்வார். இந்த வார இறுதியில தைப்பூசம் கொண்டாடப்படும். அன்னைக்கு பௌர்ணமி. தைப்பூசத்துடைய மகிமை உங்களுக்கு அப்படியே சேர வேண்டுமானால் முருகப்பெருமானை வழிபடணும். இந்த தைப்பூசத்தை ஒட்டி சென்னையிலே நடைபெறப் போகிற கருத்தரங்கத்திலே அடியேன் பங்கு கொள்ளப் போகிறேன். முருகப்பெருமானுடைய பெருமைகளை பேசப் போகிறேன். அதற்காக நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். சென்னையிலே நடைபெறப் போகிற மாபெரும் கருத்தரங்கத்திலே அடியேன் பங்கு கொண்டு முருகப்பெருமானுடைய அருளாசியை உங்களோடு சேர்ந்து சிலாகித்து பேசி அவருடைய அருளாசியை நானும் பெறப்போகிறேன். இந்த கடகராசிக்காரர்களுக்கு ராசியிலே சந்திர பகவான் வந்து அமரக்கூடிய அந்த பூச நாள் மிக அற்புதமான நாள். இந்த வாரத்தில் வெளிநாடு வாய்ப்பு வரும், வெளி மாநிலத்தில் வேலை கிடைக்கும், தனலாபம் கூடும், உங்களுடைய பேச்சு எழுத்து திறமைகள் அதிகரிக்கும், நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும், உங்களை சூழ்ந்திருந்த கருமேகங்கள் விலகும், உங்களுக்கு நட்பாக பலர் விரும்புவார்கள், உங்களுடைய நீங்க ஆரம்பிச்சிருக்கிற பிசினஸ் பொலிவு பெறும். நல்ல வாரம். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்ந்து வாரம் துவங்குகிறது. இது ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வந்து கொடுக்கும். சந்திர பகவான் 9, 10, 11, 12 ஸ்தானங்களில் பயிற்சி அடைய போகிறார். ஸோ நல்ல வேலை எதிர்பார்க்கிறவாளுக்கு நல்ல வேலை, ஆஃபீஸில் ப்ரமோஷன் எதிர்பார்க்கிறவாளுக்கு ப்ரமோஷன், டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்கிறவாளுக்கு டிரான்ஸ்ஃபர், வெளியூர் பயணங்கள், இதெல்லாம் அமையும்.
இந்த வாரம் உறவுகளும் நட்புகளும் உங்களை தேடி வருவார்கள். மகிழ்ச்சியான ஒரு சூழல் இருக்கும். ஆனா 6ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் இருப்பது என்பது அவ்வளவு நல்லது அல்ல. சூரியனும் உட்கார்ந்திருக்காரு. ஹெல்த்தை பார்க்கணும். ஹெல்த் ரீதியான ப்ராப்ளம் சிலருக்கு இருக்கும். சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு சகோதரர்களோடு வந்துவிட்டு போகலாம். ஆனா வெளி உலக பகையை பற்றி பயப்பட வேண்டாம். 6ல சூரியனும் செவ்வாய் இருக்கும்போது எதிரிகள் தான் உங்களை கண்டு பயப்படணும். நீங்க எதிரிகளை கண்டு பயப்பட வேண்டாம். பிள்ளைகளால் லாபம், பொருளாதார லாபம், பிசினஸ் லாபம் எல்லாம் உண்டு. எனதருமை கன்னிராசி என்பர்களே, சிறந்த முறையில் வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு உழைக்கக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள். தன்னுடைய குடும்பத்திற்காக உழைக்கக்கூடியவர்கள். ஆனா அந்த குடும்பம் அவர்களை முழுமையா ரெகக்னைஸ் பண்ணுதான்னா, பல கன்னிராசிக்காரங்க சொல்றது, என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கிடவே இல்லைங்க, என்னுடைய குடும்பத்திற்கு தானே நான் உழைச்சேன், என்னுடைய மனைவி என்னை புரிஞ்சுக்கிடவே இல்லைங்க, நீங்க என்ன செய்தீங்க, உங்க கடமையைத்தானே செய்தேன்னு கேட்கறாங்க. எனக்கு குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லைங்கன்னு பல கன்னிராசிக்காரங்க சொல்றாங்க. ஆனால் இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, சந்திர பகவான் அஷ்டமத்திலிருந்து வாரத்தை துவங்குகிறார். சந்திராஷ்டமத்தோடு துவங்குகிறது. 26ஆம் தேதியும் 27ஆம் தேதியும் ரொம்ப பொறுமையா இருக்கணும். நீங்க யாரையும் பகைச்சுக்கிட வேண்டாம். குடும்பத்திலையும் சரி, வேலை பார்க்கிற இடத்துலையும் சரி, யாரையும் பகைச்சிடாதீங்க. யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போரொடுங்கும் புகழ் ஒடுங்காதுங்கிறார் கம்பன். உங்களுக்கு நல்ல பேரும் புகழ வேணுமா, அமைதியா இருக்கு. இந்த வாரத்தில் உங்க ஹெல்த்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்க லைஃப் பார்ட்னர் ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இளைஞர்கள் பலருக்கு இப்பொழுது காதல் விஷயங்கள் கைகூடும், திருமணமாக மாறும். பிசினஸ் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய கடன் உதவிகள் கிடைக்கும். கல்வியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய போட்டிகள் இருக்கும், அதை சமாளிக்க வேண்டியிருக்கும். எனதருமை துலாம் ராசி என்பர்களே, இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது உடல் நலம். 26ஆம் தேதி 27ஆம் தேதி ரெண்டும் 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். கல்யாண விஷயம் கைகூடி வந்துடும். ஆனால் அந்த 28 வரும்போது 29 உள்ள தேதிகள் எல்லாம் கொஞ்சம் ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கு. வண்டி வாகனங்கள்ல கவனமா போடும் துளாராசிக்காரங்க. 2 வீலர் 4 வீலர் ஓட்டுறீங்கன்னா ரேஷ் டிரைவிங்கை விட்டுருங்க. சீட் பெல்ட் போட்டு போங்க, ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு புதிய சொத்துக்கள் வாங்குற யோகம் உண்டு. சில பேர் புதுசா கார், பைக் இதெல்லாம் வாங்குவீங்க. மகாலட்சுமி வழிபாடு செய்ய செய்ய துளாராசிக்காரங்களுக்கு பிசினஸ் நல்லா டெவலப் ஆகும். உங்க பிசினஸ் சென்டர்ல விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ஒலிக்க விடுங்களேன். துளாராசிக்காரங்க பிசினஸ் நல்ல டெவலப் ஆகுதுன்றீங்க. நண்பர்களோடு சேர்ந்து புதிய தொழில் துவங்குவீங்க. வெளிநாட்டில் போய் படிக்கிற ஆர்வம் கூடும். நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கும். பல் தாடை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், பற்கள் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கலாம். வாய் புண்கள் வரலாம். அதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் கவனமா இருக்கணும். பேச்சை குறைப்பது இந்த வாரம் உங்களுக்கு நல்லது. விருச்சிக ராசி என்பவர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் உச்சமா இருக்கிறது யோகம் இல்லையா? உங்களுக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணத்தை துவங்குகிறார். நல்ல ஜாப் கிடைக்கும் சார். ரொம்ப நாளா எனக்கு சரியான வேலை கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே நேரத்தில் புதிய கடன்கள் வாங்குவீங்க. பல பேர் பிசினஸ் டெவலப் பண்றதுக்காக புதுசா கடன் வாங்குவீங்க. ஹெல்த் ரீதியா சில ப்ராப்ளங்கள் இருக்கும். இந்த வார துவக்கத்திலேயே அது தெரியும். நிறைய பேருக்கு சாப்பாட்டுனால பிரச்சனை இருக்கும். உணவு ஒவ்வாமை, வெளியிடத்துல சாப்பிட்டோம், ஒத்து வராத உணவுகளை சாப்பிட்டோம், அதனால கூட பிரச்சனை இருக்கும். L4 L5ல சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கலாம். முதுகுல, இடுப்புல, முதுகு தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். கேஸ்ட்ரிக் ட்ரபிள் சிலருக்கு உடம்புல அதிகம் இருக்கிறதா ஃபீல் பண்ணுவீங்க. பிசினஸ் ரீதியா வாங்கின கடன் ஒன்றை அடைப்பதற்கு முயற்சி பண்ணுவீங்க. படிப்புல போட்டிகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். தனுசு ராசி என்பவர்களே,
தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு யோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். நிறைய பேர் கேட்குறீங்க, சார் என்னுடைய வாழ்க்கையில செல்வ செழிப்பு வேணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. செல்வ செழிப்பு வேணும்னு சொன்னா முதல் விஷயம் வீடு சுத்தமா இருக்கணும் சார். சில பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன், அதை ஃபாலோ பண்ணாலே போறோம். வீடு உங்களுடைய செல்வ செழிப்பு நல்லா இருக்கும். ஒரு நல்ல புதிய ஆடை ஒன்று உடுத்துக்கிறீங்க, நல்ல காஸ்ட்லி ட்ரெஸ்ஸா நீங்க போட்டிருக்கீங்க, அதை போட்டுக்கிட்டு உங்க உறவினர் வீட்டுக்கு போறீங்க, ஒரு நண்பர் வீட்டுக்கு போறீங்க. அந்த நண்பர் வீடு அழுக்கடைஞ்சு கிடக்கு, சரியா கூட்டல, சரியா துடைக்கல, அந்த வீட்டு சோஃபாலாம் கூட அழுக்கா இருக்கு, அங்கங்க பேப்பர்கள் கிடக்கு, போட்டு வைத்த துணிகள் அப்படியே இருக்கு, வீடே நல்லா இல்லை. நீங்க அந்த வீட்டில் போய் மகிழ்ச்சியா உட்காருவீங்களா? அந்த சீட்ல என் ட்ரெஸ் அழுக்கானாலும் ஆகட்டும் உட்காருவீங்களா? ஜஸ்ட் உங்களை பார்த்துட்டு போலாம் வந்தேன், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு வார்த்தை கேட்டு அப்படி கிளம்புறதுக்குள்ள வழியே பார்ப்பீங்க. நமக்கே அப்படி இருந்தால் மகாலட்சுமி சுத்தம் உள்ள வீட்டில தான் குடியிருப்பாள். அவள் எப்படி நம்முடைய வீட்டில் குப்பை இருந்தால் உட்கார்ந்து இருப்பாள்? ஆகவேதான் வீட்டை சுத்தமாக வையுங்கள் அப்படின்னு சொல்றோம். ரெண்டாவது, செல்வ செழிப்பு வேணும்னா முதல்ல வீட்டு வாசல்ல கோலம் போடணும். வீட்டு வாசல்ல சுண்ணாம்பு கல்லால் கோலம் போடக்கூடாது, கோலப்பொடி மாவு இருக்கு பார்த்தீங்களா, அரிசி மாவு, அதனால கோலம் போடணும். இரட்டை வரி கோலமா போடணும். சில பேர் ஒத்த கோலம் போடுவாங்க, அப்படி போடக்கூடாது. நல்ல காரியங்களுக்கு ஒத்த வரி கோலம் போடக்கூடாது, அது கெட்ட காரியங்கள்ல தான் போடுவாங்க, அசுப காரியங்கள்ல தான் போடுவாங்க. நல்ல காரியங்கள்ல இரட்டை வரி கோலம் போடணும். வீட்டு வாசல்ல கோலம் போடுறதுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நம்மளுடைய நிகழ்ச்சி நான் பல வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். எறும்பும் பிற ஜீவராசிகளும் வந்து சாப்பிடுறது இந்த கோலத்தில் இருக்கக்கூடிய இந்த அரிசி மாவை வந்து சாப்பிடுகின்றன. அதற்காகத்தான் கோலம் போடுறோம். தர்ம காரியம், தர்ம காருண்யம் அது. அதுக்காக போடக்கூடிய கோலத்தை சுண்ணாம்பு கல்லால போட்டோம்னா, சுண்ணாம்பு கல்லை நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ஆகுமா? அதை போய் அந்த உயிரினங்களுக்கு நம்ம கோலம் போடுறோம், அது சாப்பிட்டா அதுக்கு ஆகுமா? அது நம்மளை வாழ்த்துமா, சாபம் கொடுக்குமா? அதனால நம்ம என்ன செய்யணும்? வீட்டு வாசல்ல அரிசி மாவினால் கோலம் போடணும். கோலத்தை நாம தான் போடணும். வீட்டு பூஜை ரூம்ல கோலம் போடணும். அதே மாதிரி வீட்டுல விளக்கேற்றி சாமி கும்பிடணும். வீட்டுல நறுமணம் இருக்கணும், நல்ல வார்த்தைகள் பேசணும், அப்பதான் மகாலட்சுமி குடியிருப்பா. தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்ப வருமானம் உயரும், தொழில் வருமானம் பெருகும். ரொம்ப நாளா குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடிய குடும்பங்களில் குழந்தை பாக்கியம் அமையும். இந்த வாரம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. எதிர்பார்க்கிற நாட்டுல வேலை வாய்ப்பு கிடைக்கும். மகர ராசி என்பர்கள், மகர ராசிக்காரர்கள் சந்திர பகவான் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துதான் வாரத்தை துவங்குறார். அப்ப என்ன அர்த்தம்? புதுசா வீடு வாங்க போறோம். நிறைய பேர் புது வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு புது வீடு வாங்க முடியும். சார், நம்ம ராசி பலன்ல சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் பொதுவான பலன்கள், கோச்சார கிரகங்களின் பலன்கள். நம்ம சொந்த ஜாதகம் அனுமதிக்காத எதையும் இந்த கோச்சார பலன்கள் தர முடியாது, அது புரிஞ்சுக்கணும். நம்ம சொந்த ஜாதகத்தில் இப்ப வீடு வாங்குவோம் இருந்தா தான் இந்த கோச்சார கிரகங்கள் அனுமதிக்குது பாருங்க, அப்ப நம்ம வீடு வாங்குவோம். நம்ம சொந்த ஜாதகத்தில் அனுமதியே இல்லைன்னா வீடு கட்ட முடியாது. நங்கநல்லூர் பஞ்சநாதன் சொன்னாரு, சொந்த வீடு வாங்குவேன்னு சொன்னாரு. என் கையில காசே இல்லை, நான் எப்படி சொந்த வீடு வாங்குவேன்னு கேட்கக்கூடாது. சொந்த வீடு வாங்கணுங்கிற எண்ணமும் அதனுடைய தசாபுத்தியும் உங்களுக்கு நடந்தால் இந்த கோச்சார கிரகம் அனுமதிக்கிறாங்க. இப்ப நீங்க சொந்த வீடு வாங்கிடுவீங்க, புதிய வாகனம் வாங்குவீங்க, நிறைய பேர் நிறைய கடன்பட்டு சொத்து வாங்குவீங்க, திருமண விஷயங்கள் கைகூடி வரும். சில பேருக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ்னால சில ப்ராப்ளம் இந்த வாரம் வரும். மகர ராசிக்காரர்கள் அப்பாவுடைய உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இந்த வாரத்துல அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளை பகைச்சுக்கிடக்கூடாது. கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு சிலருக்கு சகோதரனோட கருத்து மாறுபாடு, சகோதரனுடைய உடல் நலத்தில் அக்கறை செலுத்தணும். சில பேர் புதுசா சொத்து வாங்குவீங்க இந்த வாரம்.
சொத்துல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. புதிய வீடு மனை வாங்குற யோகம். நிறைய பேருக்கு சேஞ்ச் ஆஃப் ஜாப் கிடைக்கும். அரசு துறையிலே பணியாற்றக்கூடிய பலருக்கு திடீர் டிரான்ஸ்பர் அமையும். இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு அப்படி ஒரு அமைப்பு இருக்கு. கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வம்பு வழக்குகளில் ஒதுங்கி இருந்தால் இது நல்ல வாரம். பிசினஸ் சம்பந்தமான உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும். பெரிய அளவுக்கு பிசினஸ் பண்ணணுங்கிற எண்ணங்கள் உண்டாகும். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுங்கிறார் பாரதியார். அந்த தமிழ்நாட்டில் பிறந்த நமக்கு எஜுகேஷன்ல பெரிய இன்ட்ரெஸ்ட் பெருகும். இது ஒரு நல்ல வாரமா நமக்கு அமைய போகிறது. தனம் தரும், கல்வி தரும், தளர்வரியா மனம் தரும் நல்ல வாரம். மீன ராசி என்பர்கள், மீனராசிக்காரங்களுக்கு தனஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார். நல்ல தன பிராப்தி உண்டாகும். நம்ம குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கூடி வரும். சிலருக்கு இனம் தெரியாத உடல்நல குறைவுகள் இருக்கும். டாக்டர்கிட்ட போய் பார்த்தால் கூட என்னன்னு கொஞ்சம் பொறுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. டெஸ்ட் எடுத்து பார்த்தா கூட சிலர் கண்டுபிடிக்க முடியாது அவ்வளவு ஈஸியா. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கூட சிலருக்கு இருக்கும். ராகுவினால் ஒரு நோய் வந்தால் அது பெரிய அளவுக்கு தெரியும். கேதுவினால் ஒரு நோய் வந்தால் ஈஸியா கண்டுபிடிக்க முடியறது இல்லை. 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். சிலருக்கு வேலை பார்க்கிற இடத்துல கூட வம்பு வழக்குகள் இருக்கும். இந்த வாரம் தூய்மை பணியாளர்களுக்கு உதவி செய்யுங்கள். அவர்களுக்கு என்ன உதவி வேணும் கேட்டு பண்ணுங்க. மீனராசிக்காரங்க நிறைய நல் பலன்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த காலகட்டம் விஐபிகளோடு உங்களுக்கு நெருக்கம் உருவாகும். புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உருவாகும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் உருவாகும். ஆனால் உடலுடைய பேக் சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய உச்சந்தலையிலிருந்து, உச்சந்தலைன்னு சொல்லப்படாத தலையுடைய பின்பகுதியிலிருந்து கால் வரை உள்ள பகுதிகள், முள்ளந்தண்டு பகுதிகள், கழுத்து பகுதிகள், இதிலெல்லாம் சிலருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு. அதனால உடல்நலத்தில் அதிக அக்கறையை நீங்க எடுத்துக்கிடணும். மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சொத்து சேர்க்கை ஏற்படும்ங்கிறதே நல்ல விஷயம். கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஒரு வாரம். சகோதர உறவுகள் மேம்படும். என் அன்பிற்குரியவர்களே, மீண்டும் அடுத்த வாரம் வாரராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவந்து.